ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த ஒளிபெருக்கியின் நேரத்திலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக நம்ம இந்த செய்திகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரையில் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். எவ்வளவோ செய்திகளை நம்ம உலகத்தில் பல பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகள் மூலமாக கேட்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட நல்ல வசனத்தின் மூலமாக பேசுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியான வார்த்தைகளை நாம் இன்னும் நல்ல ஆவலோடு வாஞ்சியோடு கேட்போம். நிச்சயமாக இந்த நாளின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் ஒளிபெருக்கிலே மூலமாக இதுவரையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்யக்கூடாது. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது 30, 60, 100 ஆண்டவரே அது பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்யுங்க. தேவனே, உமக்கு நன்றி. எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதித்தல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இந்த வருட கடைசியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த மாதம் உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி எங்கே போனாலும் நம்ம அந்த நற்செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கேள்விப்படுவதோடு மாத்திரமில்லை, ருசித்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னவென்றால், தேவன் எப்படி நம்மை நேசிக்கிறார், அவருடைய அன்பு என்ன, தேவனுடைய அன்பின் கிரியைகள் என்ன, தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம், அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆகவே நம்மை படைத்தவர் நம்ம இன்னும் ஒரு விஷயம் கூட நம்மளை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பூமியிலே அதை வார்த்தைகளை கொண்டு நம்மளை என்ன செய்கிறாரு, நிறைவாக்கி வருகிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் இந்த வேதத்தின் அடிப்படையிலிருந்து தான் நம்ம எல்லா காரியங்களையும் நாம் தியானிக்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். அதுதான் நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரமாக்கி கொள்ளுகிறோம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் வேதத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சீஷர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள் ஆண்டவராய் இயேசுவை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்தும் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் யோவான், புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் கொடுத்துருக்காட்டா நமக்கு இந்த ரட்சிப்பு இருந்திருக்காது, அவருடைய அன்பு இப்படி வெளிப்பட்டிருக்காது, நாம் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நாம் துரத்தப்பட்டுட்டோம், நம்ம என்ன செய்துட்டோம், அவரோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய நாட்கள், அவங்களோட வாழ்க்கையில் தவறு செய்ததுனால, கீழ்ப்படியாமையினாலே அவர் என்ன செய்துட்டார், பூமிக்கு நாம் தள்ளப்பட்டோம். ஆனால் தகப்பனுக்கு தம் பிள்ளைகளை மீண்டுமாக தன்னோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அன்பினாலே அவர் திரும்பவுமாக பூமிக்கு வந்தார். அது மனுஷன் மாம்சத்தில், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் மாம்சத்தில் ஆண்டவராய் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒரே குமாரன் அவரை அனுப்பி அவர் என்ன செய்கிறார், நம்மை எல்லாரையும் மீண்டுமாக அதை விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், தேவன் என்னை நேசித்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நம்ம விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் நித்திய ஜீவன்னா அந்த நம்ம நிரந்தரமாக ஆண்டவரோடு நாம் மரித்தாலும் நம்ம நித்தியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன்
நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மூலமாக. அதைத்தான் இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நாளில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் இதுக்கு மேலான அன்பு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பி அவர் ஏழை கோலமாக பிறந்தார். அவர் பெரிய அரண்மனையில் பிறக்கலை, பெரிய அங்கே எங்குமா அவர் என்ன செய்யலை, ஒரு ராஜ அரண்மனையிலையோ அல்லது பெரிய லக்ஸுரியஸ் லைஃப்லேயோ ஒரு பெரிய இதில் அவர் வாழலை. அவர் ஏழை குடியில் மாட்டு தொழுவத்தில் ஏழை கோலமாய் பிறந்தார். ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் அவரை அப்போ தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும். அவர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை சேர்த்து கொள்வதற்கிற ஒரு அடையாளம் இதுதான். இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். அதனால தான் நம்ம இந்த செய்திகளெல்லாம் இப்போ பகிர்ந்து கொள்கிறோம். இல்லைன்னா இதெல்லாம் உண்மையே நடக்கிற காரியம் அல்ல. இது வேறு விதமாக இது போய் கொண்டிருக்கும். பணக்காரங்க தான் கடவுளை பார்க்க முடியுமா இருக்கும். ஆனால் இந்த நாளில் ஏழை எளியவங்க கடைசி மனுஷன், அதாவது ரோட்டில் பாருங்கள், அவங்க குடிச்சிட்டு நாங்கள் சில நேரம் வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டவே முடியாது, ரோட்டில் அங்கே இங்கே லம்பிக்கிட்டு போய் கடைசியில் ஒரு இடத்துல தொம்புன்னு விழுவார். அந்த மனுஷன் வரைக்கும் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தான் அவர் மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார். ஆகவே இந்த நாளில் ஆண்டோடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே என்னையும் நீ நேசிக்கிறீர், என்னையும் ஆசீர்வதியும், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவோம். நிச்சயமாக தேவ அன்பு நம்மிலே நிச்சயமாக கிரியை செய்யும். தேவ அன்பு நமக்கு நல்ல அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நிறைவேற்றி விட்டார். ஆனால் அதை இப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டியது, விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் கண்டிப்பாக தேவன் இந்த பூமியிலே அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பினார், பாவங்களை மன்னிப்பதற்காக எனக்காக இயேசுவை அனுப்பினார், அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயம் இல்லை. தைரியமாக நம்ம வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க தைரியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக முன்னேறி செல்லலாம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு மகிமையான காரியம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் விதமாய் சொல்கிறது. 1 யோவான் பைபிளில் கடைசியில் இருக்குது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9வது வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார், நம்மையும் அன்பாகவே இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். ஆகவே தமது குமாரனை அவர் அனுப்பியதனால் அந்த அன்பு நமக்கு வெளிப்பட்டது. நம்ம மேலே அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்பதை தேவ அன்பிலிருந்து குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இயேசுவை அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பூமியில் அந்த இயேசு என்கிற நாமத்தை நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இயேசு என்கிற நாமம் எல்லா பாஷைகளிலும் ஜீசஸ், ஈசு மஷி, ஜீசஸ், இன்னும் நிறைய அவங்கவுங்க லாங்குவேஜில் இயேசு என்கிற நாமம் நல்ல பயங்கரமாக பரவி வருகிறது. அது ஒரு நல்ல ஒரு எழுப்புதலையும் கொடுக்கிறது. அந்த சத்தியத்தை ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க. அந்த சத்தியம் அவங்க வாழ்க்கையில் விடுதலை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்கிறது, ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, நம்ம காணலை, பார்க்கல, இயேசுவை யாருமே பார்க்கல. ஆனால் நம்ம கண்டு பார்த்து விசுவாசிக்கிறதை விட காணாததை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம இது இஸ்ரேல் தேசத்தில் இன்னும் நம்ம ஆண்டவர் பிறந்த இடம், இன்னும் அவரை சிலுவையில் அடிக்கப்பட்ட இடம், இன்னும் அவர் அடக்கம் பண்ண இடம், எல்லாவற்றையும் நம்ம இந்த டூரில், இந்த ஹோலி டூரில் போகும்போது நம்ம அதை பார்க்க முடியும். இது எல்லாமே நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் இயேசுவை நம்ம யாருமே என்ன செய்யலை, பார்க்கலை. அவர் இருந்தார், அவர் வந்து வளர்ந்தார், தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவன் பிதா தன் மேலே என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதை என்ன செய்துட்டார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். செய்து முடித்து அவர் என்ன செய்தார், 3 அவரை அடித்தாங்க, அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் சிலுவையில் அடித்தாங்க, சிலுவையில் தான் அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கம் பண்ண இடமெல்லாம் கல்லறையெல்லாம் இன்றைக்கு காலியாக இருக்குது.
அந்த கல்லறையிலலாம் அவன் அடியாள் அங்கே கடந்து செல்லவும் பிரதர் மோகன்சியுடைய அவங்க டீமோட 2023-24 போக தேவன் உதவி செய்தார். கர்த்தர் அதையெல்லாம் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்தார். இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்பதை நன்றாக உணர முடிந்தது. ஆகவே இந்த நாளில் அவரை காணாததை நம்ம விசுவாசித்தோம். காணாததை இயேசு வந்தார் எனக்காக, அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார் எனக்காக, அவர் அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழும்பினார், இப்போ திரும்பி அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. திரும்பி வரும்போது அவர் நம்மளை எல்லாரையும் அவரோடு கூட சேர்த்துக்கொள்வார். அது அல்லாமல் யாரெல்லாம் அவருக்குள் மரிக்கிறாங்களோ, இறந்து போகிறவங்க, நம்ம சரீரம் நம்ம மரிக்கும்போது நம்ம சரீரம் ஒரு குறிப்பிட்ட காலம், சிலருக்கு 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், சில பிள்ளைங்க யங் ஸ்டேஜில் போயிடுதுங்க, சிலது டீன்ஸில் போகிறாங்க, சிலது என்ன செய்கிறாங்க 60, 70, 80. எங்கள் அம்மா 96 வயது வரையில் இருந்தாங்க. என்னுடைய கணவர் 80, 79 வயது, 80 கிட்ட நெருங்கினது. அப்போது எல்லாம் பூர்ண வயது. ஆனால் நம்ம கர்த்தருக்குள் மரிக்கணும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அவங்க என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு தான் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் தேவனோடு கூட நித்தியமாக நம்ம வாழ முடியும். அங்கே அந்த ராஜ்யத்துக்குள்ளே, அது ஒரு பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் செய்த நற்கிரியைகளுக்கு தக்க பலனை நம்ம அங்கே என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இந்த நாளில் ஆண்டோடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், நான் உங்களை பார்க்கல ஆண்டவரே இயேசுவை, நான் பார்க்கல, நான் விசுவாசிக்கிறேன். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாததை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த பாக்கியம் வேணும், எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும். நான் மரித்தாலும் நான் ஆண்டவரோடு கூட உங்களோடு கூட நான் நித்தியமாக வாழணும். இந்த பூமியிலையும் நான் உங்களோடு வாழணும். நான் மரித்தாலும், நான் இறந்து போனாலும், என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு உலகம் இருக்குது, ஒரு வாழ்வு இருக்குது, நித்தியமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, வியாதி இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு. அந்த சந்தோஷத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1 இங்கே 4வது வசனத்தில் பார்க்கிறோம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அந்த விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவங்க கட்டாயம் என் தேவனை ஆராதிப்பாங்க, இயேசுவை ஆராதிப்பாங்க. நல்ல ஆவியில் தேவனை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. நம்ம சபைகளில், சர்ச்சுகளில் அல்ல கூட்டங்கள் ஏதாவது நடத்தும்போது நம்மளை நடத்துகிறவங்க நல்ல ஆவியில் நிரம்பி நம்மளை நடத்தும்போது நம்ம அறியாத ஒரு அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக நிரம்பி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆவியில் தேவனை பார்க்குறோம். அவர் மாம்சத்தில் இல்லை, ஆனால் அவர் ஆவியில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் இன்னும் என்ன செய்யுது, இன்னும் அவர் மேலே ஆழமாக பதியுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் நினைப்பூட்டுறாரு. எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய உண்டு. எங்கள் சர்ச்சில் இல்லைன்னா எந்த இடத்துலையுமே கர்த்தருடைய பிள்ளைங்க, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க தேவனை விசுவாசத்தோடு நல்ல பாடல் பாடி ஆராதித்து வரும்போது எனக்கு நிறைய தரிசனங்களை தேவன் கொடுப்பார், நிறைய தரிசனங்களை கொடுப்பார். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம இந்த ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிற இந்த முக்குடல் பகுதியில் உள்ள இடம். ஒரு முறை நான் அப்படி தேவனை நல்லா விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் 16 வயதில் ஞானஸ்தானம் பெற்றேன். ஆனால் கிட்டத்தட்ட நான் 40 வயதில் தான் 38 வயதுலேயே 40 வயதில் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தது. நான் ஒரு நல்ல ஒரு திருச்சபையில் தான் அப்பா அம்மாலாம் என்னை வச்சுருந்தாங்க, வளர்ந்தோம் நாங்கள். ஆனால் சரியாக அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டது, சரியான சத்தியத்தில் வளர தேவன் எனக்கு அந்த 40 வயதில் மேலாக தான் என் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை நான் சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் பெற்றது அப்போ தான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதும் அதுக்கப்புறம் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தரிசனங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ நான் ஆராதிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு முறை ஆராதிக்கும்போது என்னுடைய பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ், என்னை யாரும் இப்படி தொடுறாங்க. தொட்ட உடனே நான் அப்படி ஆவியில் நிரம்பி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது. நான் தேவனை நல்லா என்ன செய்கிறேன், முழு இதயத்தோடு ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரும் என்னை தொடுறாங்களேன்னு திரும்பி பார்க்குறேன். திரும்ப யாரும் இல்லை. திரும்ப கண்ணை மூடி ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர் என் காதில் பேசுகிற சத்தம், மெல்லிய சத்தம் கேட்குது. என்னென்னா, மகளே உன் கையை நீட்டு அப்படின்னாரு. அப்போ நான் என் கையை நீட்டுறேன். கையை நீட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் சாவி, கொத்து சாவி,
நல்லா ஷைன் பண்ணுது. நல்லா ஷைன் பண்ணுற நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 சாவிகள் இருக்கும். அந்த சாவியை என் கையில் கொடுத்து அப்போ நான் உடனே கேட்குறேன், அப்பா இது என்ன சாவி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதை கொண்டு இந்த வலது பக்கம் இடது பக்கம் பாருன்னு சொன்னார். வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம பார்க்கும்போது ஜனங்களெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க. இந்த சாவியை கொண்டு இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்கிற இந்த ஜனங்களெல்லாம் நீ என்ன செய்ய போகிற, உயிர்ப்பிக்க போகிற. அவங்க எல்லாம் என்ன செய்யணும், எழும்பி வரணும். இது உனக்கு கையில் இந்த சாவியை கொடுக்குறேன் திறவுகோலை, இதை வைத்து நீ திறந்து அவங்க மத்தியில் போய் ஊழியம் செய்யணுன்னாரு. உண்மையிலேயே அந்த சாவியை ஆண்டோடைய கிருபையினாலே எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் கூட இருக்கும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாவியை என் கையில் இந்த வீட்டில் இருந்த எங்களுடைய அப்பாவுடைய தங்கை, அவங்க ஹஸ்பண்டும் குழந்தை இல்லை, அவங்க இந்த பகுதியில் அவங்க ஊழியம் செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. நாங்கள் சின்ன வயதுலேருந்து அவங்கள கவனித்து அவங்களுடைய மரண நாள் வரையிலும் அவங்கள கவனித்து நானும் ஐயாவும் என்னுடைய கணவரும் அவங்களுக்கு நிறைய பணிவிடைகள் செய்து அவங்கள அடக்கம் பண்ணி வரும்போது அவங்க அதுக்கு முன்பதாக இந்த கொத்து சாவி இன்னும் சில பொறுப்பான காரியங்களெல்லாம் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு அந்த தரிசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. தேவனை விசுவாசத்தோடு ஆராதிக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தேவன் அழகாக வெளிப்படுத்துவார். இன்றைக்கு பாருங்கள், உங்கள் மத்தியில் இந்த செய்தியெல்லாம் நான் கொடுக்குறேன்னா, அன்றைக்கு நான் விசுவாசித்து தேவனை முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஆராதித்த வேளையில் தேவன் கொடுத்த தரிசனம் இன்றைக்கு அது நிறைவேறுது. ஆகவே நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? இன்றைக்கு நான் மரித்தாலும் நான் நித்திய ஜீவனுக்குள்ளே இருப்பேன். என் தேவன் இயேசு மூலமாக என்னை ரட்சித்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல குடும்பங்களை தந்து, பிள்ளைகளை தந்து, நல்ல ஊழியங்களை தந்து, நல்ல சபையை தந்து தேவன் அழகாக என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஆனால் இனியும் அவர் வழி நடத்துவார். என்னை எத்தனை காலம் இந்த பூமியில் வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அத்தனை காலமும் ஜீவன், சுகம், பலன், விசுவாசம் எல்லாம் வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் அவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி தம்முடைய மகிமையிலே என்னை எடுத்துக்கொள்வார். நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை அவருடைய ரகசிய வருகை இருந்தாலும் அதிலும் நான் இருப்பேன்கிற நம்பிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், அன்புள்ளவர். பார்த்தீங்களா? நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறதுக்கு அடையாளமே இதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்காக சொந்தமாக இரட்சகராக கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்தார், நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சார். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனால் நீ என்ன செய், தேவனை ஏற்றுக்கொள், என்னை விசுவாசி, தேவனை விசுவாசிங்க, என்னையும் விசுவாசிங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் மூலம்தான், இயேசு கிறிஸ்து மூலம்தான் நம்ம பிதாவின் இடத்துல போக முடியும். பிதா தான் பரலோக ராஜ்யத்தின் தலைவர், அவர் தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரோட கூட நம்ம நித்தியமாக நித்திய ஜீவனோடு கூட நம்ம அங்கே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்ம அவரை என்ன செய்யணும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வோம். நிச்சயமாக தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். முதிர் வயது வரையிலும் நீங்கள் கனி தந்து பசுமை புஷ்டியுமாக இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்ய, முதிர் வயது வரையிலும் அவர் உங்களை என்ன செய்வார், ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார், தப்புவிப்பார், உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். பிள்ளைங்க கைவிட்டாங்களே, குடும்பம் நான் என்ன செய்வேன்னு சொல்லி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் சமாதானமாக மாற்றி கொடுப்பார். குடும்பங்களில் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். சிறியோரானாலும் வாலிபர்களானாலும் சகோதர சகோதரிகள் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் ஒருவேளை நாம் அந்த அனுபவத்தை நம்ம ஒருவேளை இழந்திருப்போமானால், பெற்றுக்கொண்டு அதை இழந்திருப்போமானால் மீண்டுமாக அதை திரும்பவுமாக நம்ம புதுப்பித்து கொண்டு இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவரே என்னை திரும்பவுமாக என்னை உயிர்ப்பியும், நான் இந்த பண்டிகை நாளிலே நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் அன்பை நான் என்ன செய்யணும், நான் ருசிக்கணும், நான் நேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நித்திய ஜீவனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொள்வார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொள்
ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைக்கு தங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், அன்பு செலுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் பின்மாற்றத்திலிருந்து யாரெல்லாம் இது செய்திகளை எத்தனையோ முறை கேட்டிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல சமாதானம், சந்தோஷம், அற்புதங்கள், அதிசயங்கள், ஆமாம், இன்னும் வாழ்க்கையில் அவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவங்க எதிர்நோக்கி இருக்கிறவங்களை எல்லாவற்றையும் நீர் மீண்டுமாய் கொடுக்க போகிறீர். கர்த்தர் தாமே இந்த நாளில் அந்த அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்கள் மகிமையை வெளிப்படுத்துங்க. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எல்லாரும் ஒப்பு கொடுக்க தேவாவியானவர் வழி நடத்துவீராக. உங்கள் அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.